பள்ளி சிறுமிகளிடம் தவறான முறையில் நடந்துகிட்டதுக்காக கைது செய்யப்பட்டு பாஸ்கோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்ட மலையாள நடிகர் ஸ்ரீஜித்துக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. மலையாள நடிகர் ஸ்ரீஜித் ரவி பள்ளி சிறுமிகள் கிட்ட தவறாக நடந்துகிட்டதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு. மலையாள படங்கள்ல வில்லனாகவும் தமிழ்ல கும்கி உள்ளிட்ட படங்கள்ல நடிச்ச ஸ்ரீஜித் ரவி பள்ளி சிறுமிகள் கிட்ட தவறாக நடந்துகிட்டதாக புகார் ஒன்று எழுந்திருக்கு. இதையடுத்து காவல்துறையினர் அவரை கைது செஞ்சு விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. 14 பள்ளி சிறுமிகள் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது ஸ்ரீஜித் ரவி தன்னோட கார்ல நாகரிகமற்ற முறையில் அமர்ந்ததாகவும் தவறாக நடந்துகிட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ஆனா ஸ்ரீஜித் ரவி தன் மீது சாட்டப்பட்டிருக்கிற குற்றத்தை முற்றிலும் மறுத்திருக்காரு. அந்த இடத்துல அவரோ அவரோட காரோ இல்ல அப்படின்னே சொல்லிட்டு இருக்காரு. சம்பவம் நடந்த மறுதினம் பள்ளியின் தலைமை ஆசிரியரால் காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. பள்ளி சிறுமிகளால் நடிகர் தவறாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சிறுமிகள் புகார் கொடுத்த காரோட எண் இந்த நடிகரோட கார் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. காவல்துறை 2 சிறுமிகள் நேரில் அழைச்சும் ஸ்ரீஜித் ரவி தான் குற்றவாளி அப்படிங்கறத உறுதி பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில அவர் மீது பாஸ்கோ சட்டத்தின் கீழ் இன்று வழக்கு பதிவு செஞ்ச கேரள செஷன்ஸ் நீதிமன்றம் ஸ்ரீஜித் ரவிக்கு ஜாமீன் வழங்கியிருக்கு. கௌதம் வாசுதேவன் மேனன் அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையிலே நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தல அஜித் அவர்கள் ரசிகர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆரோனுக்கு ரசிகர்களாக இருக்கிற காரணம் அருமை தம்பி அஜித் அவர்களுக்கும் நன்றி கூறி கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு நடிகன் இன்னொரு நடிகருடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். அதுதான் அஜித், அதுதான் தல. அவருக்கு நானும் அருணும் என்றென்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம்.